இன்னைக்கு வந்து மக்கள் வந்து திமுகவா அதிமுகவா அதான் களத்தில் இருக்காங்க. இது வந்து விளையாட்டு செய்திகள். டிடிவி இது வந்து நம்ம தாவேக்கா வந்து விளையாட்டு செய்தி. இப்போ எடப்பாடி தொகுதியில் போய் டிடிவி பிரச்சாரம் பண்ண போனார்னா அவருக்கு நிச்சயமாக அது பாசிட்டிவாக இருக்காது. டிடிவி தினகரன் எடப்பாடி தொகுதிக்கு போனார்னா அவருக்கு பாசிட்டிவாக இருக்காது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், எடப்பாடி முதல்வர்னு அறிவித்து பிரச்சாரம் பண்ணாதான் உருப்புடும் இந்த கட்சி ஜெயிக்கும். முரசு சின்னம் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருந்துச்சு. கடந்த சில தேர்தல்களில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் கழுதை தெரிஞ்சு கட்டணும்னு சொன்னல, அந்த மாதிரி படிப்படியாக குறைஞ்சி போய் கடந்த தேர்தலில். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கொடைங்க. வணக்கம் ஒற்றன். சொல்லுங்க ஒற்றன். என்னங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு. நீங்களும் பரபரப்பா வேற வேலையா போயிட்டீங்க, நானும் என் வேலையா போயிட்டேன். சரி, விஷயம் என்னன்னா, சேருமா சேராதா சேருமா சேராதா, பிச்சுக்கிச்சா ஒட்டிக்கிச்சா பிச்சுக்கிச்சா அப்படின்னு இருந்துச்சு. எங்கன்னா அஇஅதிமுகல இருந்த சிலர் வெளியில போனாங்க, அவங்க உள்ள வருவாங்களா இல்ல தனியா கட்சி ஆரம்பிச்சாங்க வருவாங்களா இல்லையா அப்படின்லாம் இருந்துச்சுல. இப்போ அந்த டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில, அதாவது அஇஅதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில வந்து இணைஞ்சிட்டாரு. சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இங்கதானங்க இருந்தார் அவரு. ஏங்க போனார் அவரு? ஏன் எதுக்காக போனார்? என்ன சொல்லிட்டு போனாரு? உடன்பாடு இல்லை, எனக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. இப்போ மரியாதை வந்துருச்சு அவருக்கு. சார், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அவ்வளவுதான். அப்போ இந்த கேள்விக்கு இடம் இல்லை. என்னன்னா, மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. இப்போ உள்ள வந்துட்டார் அவரு. அவர் வந்து பிரதமரோட போய் அந்த மேடையில் நின்னாரு. அங்க புகழ்ந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அண்ணன் எடப்பாடி அப்படின்னு பேசுறாரு. தப்பு இல்லை, நீங்க சொல்ற அதே தான். நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து 420ன்னு இவர் பேசின வீடியோவும், இன்னொரு பக்கம் துரோகின்னு பேசின வீடியோவும் கட் பண்ணி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதே தானே இவருக்கு நடக்குது? அது மாதிரி செந்தில் பாலாஜிக்கும் இவர் ஸ்டாலினும் பேசுனது. ஆமாம், அதுதாங்க சொல்ல வரேன். இப்போ இந்த சூழலெல்லாம் உருவாக்குனது ஏன்? நான் என்ன கேட்க வரேன்னா, அரசியலில் கொஞ்சம் கூட குறைந்தபட்ச நாகரிகம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதா? நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வெளியில் வரீங்க, இல்லை என்ன நோக்கத்துக்கு சேர்றீங்க அப்படின்றத மக்கள் உங்களை எப்படி புரிஞ்சுப்பாங்க? நான் என்ன கேட்க வரேன், சேர்ந்தது தப்பு இல்லை, அவர் சேர்ந்ததை பற்றியோ அரசியலில் நிற்கிறத பற்றியோ தப்பு இல்லை. நாமளே நிறைய நேரம் பேசுகிறோம். டிடிவி எப்பவுமே கொஞ்சம் ஜாலியான நேர்மையாக எதிர்கேள்வார். நேர்மையான மனிதரான்னு நான் சொல்ல வரல, கேள்விகளை நேர்மையை எதிர்கொள்வார், பயப்பட மாட்டார். ஐடி வந்து ரெய்டு நடக்கும்போது கூட எங்கள் வீட்டில் நிறைய மாடு ஜாஸ்தியாக இருக்குங்க, கோமாதா பூஜை பண்ணார். என்னங்க நான் என்ன எடுத்துகிட்டு போவாங்கன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்குங்க, மாடு என்ன பண்ணும், மாடு என்ன போடும், அதை எடுத்துகிட்டு போவார்னு அவர் சாணியால் விடுற லெவலில் தான் பேசினார். அந்த அளவுக்கு போல்டாக பேசினார். அவர் மீது வழக்கு, ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் அவர் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாரு. இதனால் வந்து மக்கள்கிட்ட என்ன வாரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, இவங்க போய் வந்து ஒரு தொகுதியில் போய், இப்போ எடப்பாடி தொகுதியில் போய் டிடிவி பிரச்சாரம் பண்ண போனார்னா அவருக்கு நிச்சயமாக அது பாசிட்டிவாக இருக்காது. டிடிவி தினகரன் எடப்பாடி தொகுதிக்கு போனார்னா அவருக்கு பாசிட்டிவாக இருக்காது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, இன்னைக்கு வந்து மக்கள் வந்து திமுகவா அதிமுகவா அதான் களத்தில் இருக்காங்க. இது வந்து விளையாட்டு செய்திகள். டிடிவி இது வந்து நம்ம தாவேக்கா வந்து விளையாட்டு செய்தி. விஜய் வந்து குழந்தை 2 வயசு தான் ஆகுது, அது தவழ்ந்து வந்துருக்குதுன்னு வச்சுங்க, தனியாக நம்ம பேசுவோம். இவங்க 2 பேருக்கு தான் இப்போ வந்து போட்டி, கடுமையான போட்டி இருக்குது. இப்போ திமுகவை வீழ்த்தணும்னு தான் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அதான உண்மை. அதான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், வீழ்த்தணும். அதனால் நான் வந்து எங்களுக்குள்ள பகையாளியாக இருந்தாலும் பங்காளியாக இருந்தாலும் எங்களுக்குள்ள என்னவோ நாங்கள் பங்காளி சண்டை நாங்கள் தீர்த்துக்கிறோம். ஆனால் இப்போ மக்களை வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புறதுனால நான் ஒன்றா சேர்றேன்னு வந்திருக்காரு. அப்படிதானே டிடிவி வந்திருக்காரு. ஆமாம், அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், எடப்பாடி முதல்வர்னு அறிவித்து பிரச்சாரம் பண்ணாதான் உருப்புடும் இந்த கட்சி ஜெயிக்கும். இல்லை நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்புறம் முதல்வரை தேடுவோம்னா இந்த கட்சி உருப்படாது, இந்த கூட்டணியே உருப்படாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் வந்து அதில் திட்டவட்டமாக வந்து எடப்பாடியாருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி டூ ஆர் டைன்னு எடப்பாடியார் கொஞ்சம் இவங்க வந்து பண்ணாங்கன்னா அவர் போலாம், எனக்கு அலையன்ஸே தேவையில்லை நாளைக்கு சொல்லிட்டு என்ன தான் பிரச்சனை டிஎம்கே வந்து உட்காரும். இல்லைங்க, சிம்பிளுங்க. அதுதான் எப்போவுமே மக்கள்கிட்ட வந்து, அதுவும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், யார் தலைமையில் இந்த அணி முதல்வராக உட்காரும், பிஎம்மாக உட்காரும், பிரைம் மினிஸ்டராக உட்காரும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான். மோடி பிரதமர்னு சொல்லி தான் பாஜக ஓட்டு கேட்கும், ராகுல் பிரதமர்னு ஓட்டு கேட்டாதான் காங்கிரஸ் ஜெயிக்கும். அங்கே மல்லிகார்ஜுன கார்கேவா ஜெயிச்ச பிறகு அந்த கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு சொன்னால் நக்கிட்டு போகுது, வரமாட்டேங்குது. உண்மை இதே தான். நீங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி அங்கே தான் பிரதானம்.
அப்போ அதிமுக கூட்டணியில் எடப்பாடி தானே முதல்வர் சொல்லலையே. இதைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். இப்போ மோடியே பிரச்சாரம் பண்ணாலும் அமித்ஷாவே பிரச்சாரம் பண்ணாலும் எல்லாமே 10 கூட்டணி 10 கட்சிகள் ஒன்னா சேர்ந்தா கூட தலைமை யார் தலைமையில் இந்த ஆட்சி அமைரும் அப்படின்னு சாமானிய மக்கள், நான் வந்து எந்த கட்சியிலும் இல்லை, எனக்கு யார் முதல்வர்னு தெரிஞ்சாதான் நான் ஓட்டு போடலாமா வேணாமா முடிவு பண்ணுவேன். இப்போ என்னை மாதிரி எவ்வளோ பேர் இருப்பான்? உண்மை. நீங்க குழப்பறீங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருச்சுன்னா, டிடிவியும் எடப்பாடியும் ஒன்னா சேர்ந்தது பயமே இல்லை. அவங்க அண்ணன் தம்பி பங்காளி பஞ்சாயத்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. எங்கடா நீ வந்து கால் பதிக்காத பாஜக கால் பதிச்சு 4 சீட்ல ஜெயிச்சுக்கிறவன் திருப்பி ஒரு 10 சீட் வந்து பின்வாசல் வழியா முதல்வர் நாற்காலியை புஷ்டான்னா, எடப்பாடியை வந்து அவங்க வந்து நாளைக்கு 50 சீட்டு ஜெயிச்சா கூட 100 சீட்டு ஜெயிச்சா கூட 100 சீட் ஜெயிச்சா அவர் தான் தொங்கு சட்டமன்றம் மாதிரி வருதுன்னு வச்சுங்க. அந்த கும்பலுக்குள்ள டிஎம்கே விட்டுருங்க. டிஎம்கே அவங்க வந்து இந்தியா கூட்டணி ஒன்னா தான் இருக்க போகுது. மைனாரிட்டியா வந்தா கூட அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவாங்க, வேற விஷயம். இங்க இவங்களுக்கு வந்து ஆட்சியை வந்து இவங்க வேணும் அவங்க வேணும். ஒரு இப்போ அதிமுக கிட்ட இருக்கிற நம்ம டிடிவியா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம மற்ற ஆட்கள் இருக்காங்க, பாரிவேந்தரா இருக்கலாம், இல்லைன்னா பாஜகவா இருக்கலாம், இல்லை வேற எந்த கட்சி. இப்போ வந்து அன்புமணியோட டீம் அங்கே வந்திருக்கு, பாமக அன்புமணி டீமு. இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாரையும் ஒன்றா சேர்த்தாதான் 118 வருது. அப்பதான் ஆட்சியை பிடிக்க முடியும்ன்ற சூழ்நிலை வந்ததுன்னா, பாரிவேந்தர் அவர்லாம் சப்ஸ்டிடியூட்ல கூட எங்க பாரிவேந்தர்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. பாரிவேந்தர் கண்டிப்பா இந்த வாட்டி வந்து ஜெயிப்பாரு நம்பிக்கையோட இருக்காருங்க. பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தனியா கை கொடுக்குறாரு. அப்ப அவரு அங்க தனி கணக்குல இருக்காரு. ஸ்பான்சர்ஸ் அவர்லாம் அதெல்லாம் நாம ஏன் அவர் வந்து இப்ப ஒரு எம்பியோ எம்எல்ஏ வேணுங்க. அவருக்கு அவர் அப்படி இருக்கணும். இப்ப யாருக்கிட்ட வந்து நின்று அவர் ஜெயிச்சாரு? திமுக கிட்ட நின்று ஜெயிச்சாரு, ஓடி போயிட்டாராங்க. இப்ப அவர் திரும்பி போய் பெரம்பலூர்லயோ இல்ல வேற எங்கேயோ நிக்கிறாருன்னா எந்த அடையாளம்? ரெட்டலையில தான் நிப்பாரு. ஆமா, அவர் சின்னம்லாம் செல்லாது. ஆனா அந்த ரெட்டலையில நிற்கும் போது அவர் செலவு பண்றாருல்ல, அவர் மட்டும் செலவு பண்ணுவாரு, பணத்தை இறைப்பாரு மற்ற வேட்பாளருக்கு. இப்ப அதிமுக சேர்ந்த 4 பேருக்கோ எடப்பாடிக்கோ யாருக்கோ செலவு பண்ணுவாரு. ஆட்சியை பிடிக்கணுன்றதெல்லாம் அவர் நோக்கம் கிடையாது. நம்ம ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ வரணும். அதனால பாரிவேந்தரை குறிப்பிட்டேன். பாரிவேந்தர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து ஃபீட் பண்றவர், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள். இப்போ நம்ம சொல்ற ஒரே விஷயம், நீங்க எல்லாம் சேர்ந்தது பிரச்சனை இல்லை, யார் தலைமைன்றதை போல்டா சொல்லனா உங்களுக்கு பின்னடைவா இருக்கும்னு சொல்றேன். சரி, ரைட்டு. நீங்க வந்து இவ்வளோ கூட்டணி இவங்களை பத்தி சொல்லிட்டீங்க. டிஎம்கேக்கு ஒரு கூட்டணி ஒன்று இருக்கு. இந்த நாம் தமிழர் அவர் தனியாக நிற்க போறாரு. இந்த தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, பிரேமலதா அவங்க, அந்த கட்சி எங்கே சார் போகும் அது? ஏன்னா அவங்க பெரிய எதிர்பார்ப்போடலாம் இருக்காங்க. அந்த தம்பி வர பேசுகிற விஜய் பிரபாகரா பேச்சு நல்லா இருக்கு அவருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா உண்மையிலேங்க விஜயகாந்துக்கு ஒரு பெரிய மாஸ் அது இருந்துச்சு. அவருடைய காலத்திலேயே அவர் பெரிய வளர்ச்சியும் பார்த்தாரு, பெரிய வீழ்ச்சியும் பார்த்துட்டார். உடல்நல குறைவு தான், இல்லைன்னா அவர் தான் சிஎம் இருந்தார். ஆமாம், ஆட்சி அதிகாரமே மாறி போயிருக்கும். இன்றைக்கெல்லாம் அந்த விஜயெல்லாம் வந்திருக்கவே முடியாது, அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார், எல்லாரும் ஓடி போயிருப்பார். அவனுக்கு இல்லைன்னா எங்கள் அண்ணன் அப்படின்னு சீனை போட்டுன்னு வராரு. இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த கேடஸை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்ககிட்ட இவ்வளோ பெரிய பலம் இருக்குது. நீங்கள் மறைவுக்கு பின்னாடி, விஜயகாந்தோட மறைவுக்கு பின்னாடி தேமுதிக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுத தேய்ச்சி கட்டெரும்பான கதையாக தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் பிரபாகரன் தலையெடுத்து அவர் வந்து அங்கே இளைஞரணியில் வந்து உள்ள அங்கே போகிறது இங்கே போகிறது நிறைய இடங்கள்ல பேசுறது. அந்த எலெக்ஷனில் நின்னார்ல, சொற்ப ஓட்டில் தானே தோத்தாரு. ஆமாம், உண்மையிலே நல்ல களப்பணி ஆற்றி அவங்க ஒரு மாதிரி ஒரு வச்சிருந்தாங்க. களப்பணின்றதை விட அன்னைக்கு விஜயகாந்த் இறந்ததுனால ஒரு சிம்பத்தி, அதுதான் அந்த களப்பணி, சிம்பத்தி தான் சொல்றேன் நான். ஆனா இவங்க அதை வந்து விஜயகாந்த் இருக்கும் போதே அந்த சிம்பத்தி எப்படி உருவாக்கினா, உயிரோடு இருக்கும் போதே அவரை கொண்டாந்து ஸ்டேஜில் உட்கார வச்சு முடியாத ஒரு மனுஷனை உட்கார வச்சு கையாட்டி காலாட்டி ஏதோ பண்ணாங்கல்ல. இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து வெகுஜன மக்கள், சாதாரண மக்கள் இருங்க, கட்சிக்காரனை விட்டுருங்க, அந்த ரசிகர்களை விட்டுருங்க, வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு மாதிரி வெறுப்புணர்ச்சி ஏற்படுச்சு. ஏன்னா முடியாத ஆளை கூட்டு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுதுன்னு. நிஜமாவே இந்த கட்சிக்கு வந்து பிரேமலதாவும் சுதீஷும் உள்ள வந்த பிறகு தான், விஜய் பிரபாகரனை விட்டுருங்க, இவங்க 2 பேரும் வந்த பிறகு அந்த கட்சிக்காரங்கிட்ட ஒரு சோர்வு வந்துருச்சு. என்னன்னா இவங்க ஒரு டாமினேஷன் குடும்ப கட்சி, இவங்க வந்து வாரிசு அரசியலை பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது. இவங்களே அப்படி தானே வராங்க. இப்போ தேமுதிக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்ட்ராங்காக கேட்கறது எதிர்பார்க்கறது கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது வந்து சுதீஷுக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து 20 சீட் கேட்குறாங்க. ஆனால் 20லேயும் அவனும் தரமாட்டான். ஆனால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அது என்ன நெருக்கடினா, அந்த கட்சிக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சு முன்னாடி. ஆமாம், முரசு சின்னம் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருந்துச்சு. கடந்த சில தேர்தல்கள் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் கழுத தெரிஞ்சு கட்டணும்னு சொன்னல, அந்த மாதிரி படிப்படியாக குறைஞ்சி போய்
கடந்த தேர்தலில் 0.43% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓ அவ்வளோ வாங்கியிருக்காங்க. 0.43%. 1% கூட ஓட்டு முழுமையாக வாங்கல. எங்க அண்ணன் சீமானு கீழே தான் இருக்காங்க அவங்க. ஆனாலும் அவங்களுக்கு இப்போ அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா தேர்தல் கமிஷன் நாம்ஸ் படி குறைந்தபட்சம் 8 எம்எல்ஏ ஜெயிக்கணும். அவங்க 8 எம்எல்ஏ ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா 2 எம்பி தொகுதியிலேயே ஜெயிக்கணும், ஒரு 4 எம்எல்ஏவை கையில் இருக்கணும். இப்போ எம்பி தொகுதியில் ஜெயிக்க முடியாது, எம்பி முடிஞ்சு போச்சு. இதோட அவங்க வந்து எம்பி வந்து 29 தான், இப்போ இல்லை. இப்போ 8 எம்எல்ஏ ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். ஜெயிச்சாதான் முரசு சின்னம் அவங்ககிட்ட இருக்கும். தேமுதிகன்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இந்த நெருக்கடி அவங்கள வந்து அழுத்துது. ஆனாலும் அவங்க எதிர்பார்க்கறது இந்த நெருக்கடியெல்லாம் மேட்டர் கிடையாது. என் தம்பிக்கு ஒரு எம்பி வேணும், ராஜ்யசபா எம்பி. நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பாமகக்கு ஒதுக்குகிறத விட எங்களுக்கு ஒரு சீட் அதிகமாக கொடுங்க கேட்குறாங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவரு ஒருவேளை திமுக கேட்குறாங்கன்னா, திமுகலையும் அவங்க பேரம் பேசினாங்க. பேசினால தகவல் வந்துச்சு. பேசும்போது திமுக தெளிவாக ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ராஜ்யசபா எம்பிலாம் கிடையாது, நீ கிளம்பலாம், காத்து வரட்டோன்ட்டாங்க. எம்எல்ஏ தொகுதி நீங்கள் கேட்குற தொகுதி தரமாட்டோம், காசும் உங்கள் கையில் தரமாட்டோம். நாங்கள் கொடுக்குற சீட்டை நில்லுங்க, நிற்கிற சீட்டில் ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை எங்களுது. நாங்கள் அங்கே செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் உங்கள் கையில் பணம் தர மாட்டோம் அப்படின்னு திமுக தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கரெக்டான டிசிஷனு. உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களுது. எத்தனை இப்போ 4 கொடுக்குறோமா, 3 கொடுக்குறோமா, 6 கொடுக்குறோமா, எந்த தொகுதி கொடுத்தாலும் 6 நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், 5 நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், காசு தரமாட்டோம். பிரேமலதாவுடைய டிமாண்ட் என்னன்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் அவங்க கேட்டதாக சொல்லப்பட்ட தகவல். ஏன்னா தேமுக சேர்ந்த அந்த கட்சிக்காரங்களாம் அப்படியே பாஞ்சு கடிப்பாங்க, வந்து 20 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீட்டுக்கா? ஒரு தொகுதிக்கு சரியா, ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் வேணும், எங்களுக்கு வந்து 20 தொகுதி வேணும்னு கேட்டிருக்காங்க. 20 கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 12 தொகுதியாவது வேணும்னு கேட்குறாங்க. கேட்கறதுன்னு கேட்குறாங்க. 20 ஒரு 80 கேட்கலாங்க. கொடுக்கறது அப்புறம் தான். ஒரு காலத்தில் 20 தொகுதி 20 கோடி கொடுக்கறதுக்கும் விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருந்துச்சு. ஏன் சொல்ல சார், சீட்டு 20 சீட்டு 80. ஆனால் கடந்த முறை முதல் முறையாக அதிமுகவோடு தேமுதிக வந்து கூட்டணி அமைச்சது இல்லை. விஜயகாந்த் ஜெயலலிதாவோடு, ஏன்னா கலைஞர் வந்து அறிவாலயத்தில் காத்துட்டு இருக்காரு. அப்போ நான் ஒரு மூத்த ஒரு பெரிய பத்திரிகையில் ஒரு செய்தியாளராக இருக்கிறேன். அறிவாலயத்தில் சொல்கிறார், நாங்கள் அந்த செய்திக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறோம், விஜயகாந்த் வரப்போறாருன்னு. அவர் என்ன சொன்னார்னா, பழம் நழுவியது பாலில் விழப்போகிறது அப்படின்னு கலைஞர் சொன்னார். ஆனால் பழம் நழுவியது தான் கரெக்டு தான். ஆனால் பாலில் விழுறதுக்கு பதிலாக அம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட போயிடுச்சு வண்டி, நேரம் அங்கே போயிட்டு அம்மா காலில் விழுந்துருச்சு. அங்கே போய் காலில் விழுந்துருச்சு. அங்கே விழுந்து 41 இடங்களை வாங்கினார். அதுதான் அதிகபட்சமாக தேமுதிக வாங்கின இடங்கள். 41 இடங்களை வாங்கினார், 29 இடங்களில் வெற்றி பெற்றார். அப்போ அந்த 41 இடங்கள் வெற்றி பெறுவதற்காக அவங்க எலெக்ஷனில் நிற்கும் போது சப்போர்ட் பண்ணது, இன்றைக்கு நாட்டை விட்டு பெரும் தொகையை கடனாக வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போன பெரிய முதலாளி. அவர் யாருன்னு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் நிறைய, அவர் பேரில் வந்து நிறைய நம்ம என்னது இந்த சரக்கு விற்கிற கம்பெனிலாம் வச்சிருக்காரு, நிறைய மது வகைகள்லாம் வியாபாரம் பண்ணுறாரு. சரிங்களா? அவர் தான் இவருக்கு 41 தொகுதிக்கும் பணம் கொடுத்தாரு. அதை கொடுக்க சொன்னது யாருன்னா ஜெயலலிதா அவர்கள். உங்கள் செலவுகள் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாருன்னு. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரேமலதானா தேமுதிகவுக்கு அன்னைக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு நம்ம செல்வாக்கா இருக்கோம். எதை வச்சு செல்வாக்கா இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா, சமீபத்தில் கடலூர்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. கடலூர் மாநாடு ஆஃப்டர் விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் உண்மையிலேயே நிறைய கூட்டம் வந்துச்சு. இந்த கூட்டத்தை தான் அவங்க ஓட்டா மாத்துறதுக்காக அவங்க பேரம் பேசுறாங்க, காமிக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு தலை போற பிரச்சனை, கட்சியை காப்பாற்றணும்னா இந்த ராஜ்யசபா சீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கட்சி வந்து காணா போயிடும். கட்சியை காப்பாற்றணும்னா 8 தொகுதிக்கு மேலே நின்னாதான் தேமுதிக நிற்கும். விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, விஜயகாந்தனுடைய பேரை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா, விஜய பிரபாகரன் வளர்ந்துக்கிட்டு வராரு. இப்ப எதிர்காலம் அவருக்கு இருக்கு. மேடையில நல்லா பேசுறாரு, சில நேரங்களில் குழந்தைத்தனமா பேசுறாரு. அந்த குழந்தைத்தனம்னு என்ன வார்த்தைன்னா, நீங்க வந்து யாரா நீங்கெல்லாம் 10க்கு 10 ரூம்ல உட்காந்து மைக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோமா அப்படின்னு யார சொல்றாரு தெரியுமா? இந்த ஊடகங்கள்ல பேசுறாங்கல்ல, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட தகவல்களை தான் பதிவு பண்றாங்க. தப்பா இருந்ததுன்னா அதற்கான பதிலே எதிர்வினை ஆட்ட வேண்டிய இடம் உங்களுது. ஆனா அதை ஒருமையில பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு என்ன வயசு? நீ என்ன 10 எலெக்ஷன் பார்த்துட்டியா? நீ யாரு? நீ விஜயகாந்த் என்கிற ஒரு மனிதருடைய, நேர்மையான மனிதருடைய பையன், அவ்வளவுதான். உனக்கு வேற எந்த அரசியல் அங்கீகாரம் ஒரு ஆணையம் இல்லை. அவங்க இந்த தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க 2 பேருமே வந்து எஸ்பிஓஎஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அண்ணா நகர்,
அங்கே தான் படிச்சிருந்தாங்க. அங்கே அவங்களோட அராஜகம் தாங்க முடியாமல் அந்த ஸ்கூலில் இருக்க பசங்க மற்றவங்க கெட்டு போகிறாங்களேன்ட்டு அவங்கள ஒரு +1 +2 இன்னும் வந்து அந்த ஸ்கூலில் மாற்றி நீங்கள் இங்கே வேணாம் ராஜா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு முகப்பேரில் இருக்குது SBIOS ஸ்கூலில் அங்கே அட்மிஷன் கொடுத்தாங்க. அங்கேயும் என்னன்னா இந்த பசங்க அந்த அளவுக்கு சுற்றினாங்க. அதான் கோல்டன் ஸ்பூன் இல்லை, அதான் அந்த அளவுக்கு சுற்றினாங்க. இவங்கெல்லாம் வந்து உத்தம நாட்டம் பேசுகிற அளவுக்கு தகுதியே இல்லாதவங்க. நீங்கள் 10க்கு 10 ரூமில் பேசுகிறான்னு கேட்குறிய, அப்புறம் நான் அந்த மண்டபம் தண்டவாளம் அங்கே லோக்கலில் இருக்கவங்களே இல்லை டீச்சருங்க யாருன்னா சொல்ல வச்சு நான் பேட்டி எடுத்து போட்டேன்னா நாரி போயிடும். இல்லை அதுதான் நம்ம வந்து இப்போ நீ அரசியல் நாகரிகத்தோடு பேசினா நம்மளும் பதில் சொல்லலாம். இந்த அரசியல் அது சில விஷயங்களை சரியாக பேசுகிறாரு, ஆனால் சில மாதிரில பேசும்போது ஒருமையில் பேசுறது, அப்புறம் அட்வைஸ் பண்ணுறது. விஜய்க்கு இவர் அட்வைஸ் பண்ணுறாரு, உனக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா ஒருமையில் பேசுமாதிரினா அவருக்கு பேசுவாருன்னா அது அப்படிப்பட்ட அவர் ஒரு ஒரிஜினல் கேரக்டரே நேர்மையாளர். அவர் மேல அலிகேஷன் வைக்க முடியாது. விஜயகாந்த் மேல நேரம் நம்ம பல வருஷம் பழகி இருக்கோம், அதனால அவரை வந்து நம்ம தப்பா சொல்ல முடியாது. விஜயகாந்த் மாதிரியே நீ பிள்ளை ஆயிட்டேன்றதுனால விஜயகாந்த் ஆக முடியாது. உண்மை. பிரேமலதா வந்து விஜயகாந்துடைய மனைவியா, அவங்க மனைவி, அவ்வளவுதான். அதனால விஜயகாந்த் ஆயிட முடியாது, சான்ஸே கிடையாது. சுதீஷ்காந்த் தான் நிலைமை. ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேப்டன் பேரை சொல்லிட்டோம்னா மக்கள் எல்லாம் அப்படியே குவிஞ்சு அப்படின்னா நீங்க போன தேர்தலை ஜெயிச்சிருக்கணுமே. போய் யாரோட சேர்ந்தீங்க? டிடிவி தினகரனோட சேர்ந்து நீங்க நின்னீங்க தனி அணியா. டெபாசிட் கூட வாங்கலையப்பா, டெபாசிட்டே வாங்கலையே. இவங்க பேர் எங்க தெரியுமா கேட்டு போச்சு? இந்த பேரம் பேசி அன்னைக்கும் பேரம் தான் பேசுறாங்க. இல்ல 10 இடத்துல போய் ஒரு இடத்துல ஏதோ சொல்லுவாங்க வாய் வைக்க போச்சுன்னு, அந்த மாதிரி இவங்க ஒரே இடம் ஸ்ட்ராங்கா நான் தனியா நிற்பேன். சீமான் அந்த விஷயத்துல பாராட்டலாம் சார், தனியா. அதனால தாங்க அவரு 8% தாண்டி ஓட்டு போயிட்டே இருக்குங்க. அவரு நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு, அது வேற விஷயம். கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல நான் தான் சிஎம், என் கூட நீங்க அலையன்ஸ் வர்றதுனா வாங்க, எங்க கட்சி தான் நடத்தும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாப்புல. அதே மாதிரி யார்கிட்டயும் போய் டிபெண்ட் பண்ணல. நீங்க போயிட்டு எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க, இவ்வளவு காசு கொடுக்குறியா கேட்டு 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 இன்னைக்கு வந்து விஜயகாந்த் கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அங்கீகாரம்ன்றது மிக முக்கியம். இப்போ இதே நிலைமை தான் கடந்த தேர்தலில் விசிகாக்கு இருந்துச்சு. விசிகா ஏற்கனவே அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, நம்ம கட்சி எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும்னு. ஒவ்வொரு தேர்தலையும் போராடி வராங்க. திமுகவோட 12 வருஷம் 13 வருஷமா அவன் டிராவல் பண்ணுறாங்க, ஒரே கூட்டணியில் இருக்காங்க. கடந்த முறை அவர் புத்திசாலியா என்ன பண்ணாருன்னா 6 இடங்கள் வாங்கினாரு, 4 இடம் ஜெயிக்கிறார். அதுல 2 பொது தொகுதி 2 தனி தொகுதி. 4 இடத்துலையும் தனி சின்னத்தில் ஜெயிக்கிறாங்க. அதுதான் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி தேர்தலில் 2 சூரியன்ல நிற்பாரு, 2 தனி தொகுதி தனி சின்னத்தில் நிற்பாரு. இந்த முறை பானையில தான் நிற்போன்னு சொல்லி நின்று எம்பி தொகுதியை 2 ஜெயிச்சிருக்காங்க. 2 வாங்கினாங்க, 2 ஜெயிச்சிட்டாங்க. 6 சீட் எம்எல்ஏ வாங்கினாங்க, 2 தான் அவங்க தோத்துட்டாங்க, மிச்சம் 4 ஜெயிச்சிட்டாங்க. இந்த 4 தொகுதிகளும் 2 எம்பி சீட்டையும் வச்சு அவர்களுக்கு நிரந்தர சின்னம், கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் கமிஷன் அந்த அனுமதியை கொடுத்துருச்சு. இப்ப விசிகா அடுத்த கட்டத்தை நகர்ந்துருச்சு. கரெக்ட். இப்ப அவங்க வந்து எங்களுக்கு 10 சீட் கொடுங்க, 5 சீட் கேட்கலாம். தேமுதிகவங்க அடுத்த கட்டம் தான் மேல இருந்து கீழே இறங்கிடுச்சு. எங்க திருப்பி காப்பாத்துறதுக்கு, திருப்பி மேலில வர்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த தேர்தல் 26 தேர்தலில் உங்க ஈகோ விடுங்க. ராஜ்யசபா என் தம்பிக்கு வேணும்னு நீங்க கேட்கிற விஷயத்த விடுங்க. உங்களுக்கு கட்சியை காப்பாற்றணும்னா இதெல்லாம் இல்லாம இருந்தா திமுகவும் அதிமுக நீங்க எங்க வேணா போங்க, நம்ம எங்க போங்க நம்ம சொல்ல முடியாது, யாருக்கிட்ட வேணா போங்க. ஆனால் டிமாண்ட் வைக்காதீங்க. டிமாண்ட் வைக்காம மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்குறது எப்படி, நம்ம ஜெயிக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணுங்க. இன்னும் இருக்க போறது 60 நாள் 80 நாள் கூட இல்ல. எப்படி மக்களை சந்திப்பீங்க? எதை போய் சொல்லுவீங்க? நான் வந்து தனியா நிக்கிறேன்னா இந்நேரம் போயிருக்கணும். சீமான் மீட்டிங் போட ஆரம்பிச்சார்ல, நீங்க போயிருக்கணும். எப்படி கூட்டணி தான் உங்களுக்கு. எடப்பாடியார் ரெகுலரா பேசியிருக்காரு சார் மீட்டிங். சீமான் ரெகுலரா மீட்டிங் திமுக தான் வேலையை ஆரம்பிச்சு அவங்க சைட்ல பேசினே இருக்காங்க. ஏன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கா டக்குன்னு சிஎம் மினிஸ்டர் போய் வெளியில போய் பேச முடியாது. ஆனா அவங்க வேலையை எப்படியோ கட்சி மீட்டிங் நடத்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஒண்ணு. திமுக பொறுத்த வரைக்கும் இல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிரச்சாரத்தை இந்நேரம் வந்து அவர் வந்து நம்ம மொத்தம் 234 தொகுதி இருக்கு, கிட்டத்தட்ட 180 தொகுதியை கவர் பண்ணிட்டாரு எடப்பாடியார். ஆமா உண்மை, 180 தொகுதியை வந்து கவர் பண்ணிட்டாரு. அந்த பஸ் எடுத்து கிளம்பினார் பாருங்க, சுந்தரா டிராவல்ஸ் 180. உண்மையிலே பொலிட்டீஷியன் அப்படி இருக்கணுங்க. நீ தேர்தல் எப்போ வேணா வந்துட்டு போட்டேன், எவங்க கூட வேணா நான் கூட்டணி போறேன்டா, ஆனா என் மூஞ்ச காமிக்கிறேன் அவங்ககிட்ட, நான் என் ரெட்டை தான் நிக்க போறேன், நானு எனக்கு ஓட்டு போடு, எல்லா டெய்லியும் போறேன். டெய்லி ஃப்ரண்ட் பேஜ்ல வருது, டிவியில வருது முகம். ஆமாங்க, இதே தான் இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கிற திமுக. மகளிர் மாநாடு போடுறாங்க, இளைஞரணி மாநாடு போடுறாங்க, அங்க போடுறாங்க, 30 விழா போடுறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 கட்சி தானே களத்துல இருக்கு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 2 கட்சி களத்துல, இது மட்டும் தான் களத்துல இருக்கு.
இன்னொன்னு சீமான் எப்பவும் போல அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, வேற யாருமே களத்துல இல்ல. இன்னும் சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசிட்டே இருந்தா தேமுதிக எப்படி அடுத்த கட்டத்துக்கு வரும்? ஒன்று அப்படி போகுது, ஒன்று வந்து ஜனநாயகம் படம் பின்னால் போகுது. சரி, டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணுவோம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க உடனடியாக முடிவெடுக்கணும். பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்குன்னு பிரேமலதா சொல்றாங்க. எதுக்கு? நோட்டுக்கு சீட்டுக்கா? மக்களை போய் சந்திக்க போங்க, உங்களுக்கு டைம் கிடையாது. நோட்டை சீட்டை வாங்கின அப்புறம் ஓட்டு ஒண்ணுமே வராம போயிடுமே, வராம போயிடும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். நன்றி. நன்றி கொடைங்க. நன்றி நேயர்களே.